என்னடா ரெயின் கோட் போட்டு வெளியே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுவும் மூமெண்ட்லேயே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். மழையின் காரணமாக வந்து வீடியோவே எங்களால் வெளியே போட முடியல. அடுப்பு ஒரு பக்கம் ஓடையில் அடிச்சு ஓடுது. அதனால் எங்களால் வீடியோ வந்து வெளியே போட முடியல. சரி, அப்படியே நம்ம மீறி எல்லோரும் போடுற மாதிரி நம்மளும் வீடியோ போடலான்னு பார்த்தா இப்போ நான் ஆடின்னு இருக்குண்ணே. காலையிலே 4 கிலோ கொசு உட்காந்து கச்சின்னு இருக்குது. என்னால் வீடியோவே சுத்தமாக போட முடியல. ஸோ இனிமேல் நாங்கள் வீட்டில் போடுற மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மழைக்கு அதுக்கு வெஜ்ஜி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க சுட சுட செய்யலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாச்சு. பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் மட்டும் ஒரு நாள் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு. வெங்காயம் வதக்கியாச்சு. புதினா போட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு. கேரட்டு, பீன்ஸு, மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும். கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து ரெட் சில்லி. இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி கலருக்காக. நம்ம கலர் போட எதுவும் சேர்க்கலாம். அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துருக்கேன். போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்று. உப்பு போட்டுடலாம். உப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு. எல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணி. தண்ணி கொதிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் இப்போயே பார்த்துக்கலாம். சுருக்கு இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இப்போ கொதிக்குது. லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? சுட சுட ரெடி. ஆஹா, சுட்ட சுட்ட வெஜிடபிள் பிரியாணி.
ஆவி பறக்குது. என்ன சுடுதா? ஆஹா, சுட சுட மழைக்கு அதுவும் நல்லா இருக்கு சாப்பிட. இதே மாதிரி வீட்டில் மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா காலத்துலையும் செஞ்சு சாப்பிட்லாம், இப்போதைக்கு மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால நாங்கள் வெஜ்ஜு பண்ணியிருக்கிறோம். முருகன் அருள் இருக்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக இருந்தால் நான்வெஜ் வச்சிட்ருக்கோம். இன்னைக்கு அருமையாக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. உதிரி உதிரியா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை காரணத்தால் எங்களால் வெளியே போடவே முடியல. ஒரு பக்கம் 1,00,000 கொசு சுற்று கடிக்குது. என்னால் சுத்தமாக போட முடியல. இது ஏதோ உங்கள் பிள்ளையாக நினச்சி வீட்டில் செஞ்சு போடுறேன். மழை நிற்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோ நான் வீட்டில் செஞ்சு போடுறேன். மழை நிற்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.